அதாவது இப்போ இந்த ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழை திரைப்படம் இருக்கு இல்லையா? நான் வந்து குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும் தான் பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. திரைப்படங்கள் விரும்பி பார்க்கறது கிடையாது. ஆனா என்னுடைய எழுத்தாளர் நண்பர்கள்லாம் நெறைய பேரு, "ஐயா வாழை படம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா?" அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, "நீங்க எழுதின சிறுகதைய வந்து நீங்க அப்படியே தான் படமாக்கியிருக்கிறாங்க." அப்படிங்கிற தகவல என்ட்ட சொன்னாங்க. அதனால நான் நேத்து போய் வாழை படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நானு இதே இப்ப எடுத்துக்கக்கூடிய அந்த வாழை படத்தினுடைய கதைய அப்படியே நான் சிறுகதையா எழுதியிருக்கிறேன். என்னுடைய கதைக்கு பேர் வந்து வாழை அடி டேஷ் டேஷ் டேஷ்ன்னு இருக்கும். எதுக்குன்னா, வாழையடி வாழையாக இந்த சிறுவர்கள் இந்த கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. தலைமுறை தலைமுறையா பட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனிங் வரணுங்கிறதுக்காக தான் அந்த கதைய டேஸ்ட் பண்ணியிருப்பேன் நானு. டேஷ் டேஷ் டேஷ்ன்னு குடுத்துருப்பேன். இப்ப நான் அச்சு ஊடகத்தில நானு 3 வகையான ஊடகங்கள். அச்சு ஊடகம், ஒலி ஊடகம், காட்சி ஊடகம். நான் வந்து அச்சு ஊடகத்தில ஒரு கதையாக எழுதின அதே விஷயத்த தான் இப்ப வாழைங்கிற படமா, காட்சி ஊடகமா மாத்தி எடுத்திருக்கிறாங்க. என்னுடைய சிறுகதையில வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் திரைப்படத்துல இருக்கிறது. அந்த குழந்தைகள் வாழைத்தார் சுமப்பது, அவர்களுக்கு படுகின்ற கஷ்டம், இடைத்தரகர்கள், தரகனாரு, முதலாளி, லாரி டிரைவர், கிளீனர்கள், வரப்புல அவங்க சுமந்து வரவங்களுக்கு படக்கூடிய கஷ்டம், தவறி தண்ணிக்குள்ள விழுகிறது. அந்த தண்ணியிலேயே சுமந்து சுமந்து கால்ல என்னுடைய கதையில அந்த பிள்ளைகளுக்கு சேத்து புண்ணு வந்திருக்கும். அந்த சேத்து புண்ணுல அந்த நீர்க்குறைஞ்சி முள்ளு குத்தி, அதனால அழுகுறது, வில்லைய தொலைக்கிறது, வில்லை இதெல்லாம் குடுப்பாங்க. இந்த மாரியான சம்பவங்கள் எல்லாத்தையுமே நான் அதில பதிவு பண்ணியிருப்பேன். அது எல்லாமே இந்த திரைக்கதையில பதிவாயிருக்குது. சினிமாவுக்காக சில எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள வந்து சேர்த்துருக்குறாங்க. அது. மத்தபடி அது வந்து முழுக்க 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 என்னுடைய திரைக்கதை தான். சரியானது. நான் வந்து எனக்கு நம்ம பக்கத்தில இந்த கர்ஷகாட்டு பிரதேசத்தில வாழை பயிரிடுவது என்பது ரொம்ப கம்மி. என்னுடைய உடன் பிறந்த தம்பியும், என்னுடைய அம்மாவுடன் பிறந்த தாய் மாமனாரும் சம்பந்தம் பண்ணியிருக்கிற ஊரு, இப்பொழுது திரைப்படம் எடுத்திருக்கக்கூடிய புளியங்குளம் ஊர் பக்கத்திலே உள்ள பொன்னங்குறிச்சி, ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில உள்ள ஊரு. அங்க வாழை தான் பிரதான பயிர். அப்ப நான் வந்து எனக்கு லீவு கிடைக்கும்போது, போர் அடிக்கும் போதெல்லாம் என் தம்பி ஊருக்கு, எங்க மாமா ஊருக்குன்னு சொல்லி நாங்க 1 வாரம் 10 நாள் அங்க போய் இருப்பேன். எனக்கான சில விஷயங்கள் அங்க தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நான் இந்த காட்சிகள்லாம் தினமும் பார்க்குறேன். லாரி வந்து இவங்கள ஏத்திட்டு போறது, அந்த ஐப்பசி மாத குளிர்ல எல்லாம் இவங்க போற காட்சியெல்லாம் நான் எழுதியிருப்பேன். அப்படி மூடிக்கிட்டு கிடுகிடுன்னு நடுங்கிட்டு போறது, இதெல்லாம் எழுதியிருப்பேன் நானு. அது அவங்ககிட்ட சில விவரங்கள் கேட்டு, அப்புறம் நான் யாரோ மாரி ஒரு விவசாயி மாரி அந்த டிரைவர் கிளீனர்ட்ட சில விஷயங்கள கேட்டு, அப்புறம் அந்த வாழை பயிரிடக்கூடிய முதலாளிகளிடமே சில விஷயங்கள்லாம் கேட்டு தான் நான் அந்த கதைய எழுத முடிஞ்சது. இல்லைன்னா எழுத முடியாது. அப்படித்தான் நான் அந்த கதைய எழுதுனேன். இல்ல என்கிட்ட எந்த அனுமதியும் வாங்கல. என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் எதுவும் கான்டாக்ட் பண்ணவும் இல்ல. மக்கள் மத்தியில போய் சேருதா? இல்ல இப்ப வந்து இந்த பிரமாண்டங்கள காட்டி படம் எடுக்கிறதெல்லாம் மக்கள் நிராகரிக்கிறாங்க. நல்ல கதையம்சம் இருந்தான்னா, அவங்க வந்து நடிகர்கள் மற்றது எல்லாமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. படத்துக்கு ஆதரவு குடுக்காங்க. நல்ல உதாரணமே இந்த வாழை திரைப்படம் தானே. அதில் ஸ்டார் வேல்யூவில் யார் ரைட்டர் யார் இருக்காங்க, ஆபாசமான காட்சிகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே படம் நல்லா வெற்றிகரமாக தானே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் அந்த 3 திரைப்பட இப்போதைக்கு 3 திரைப்பட நடிகர்களை மையப்படுத்தி தான் கதைகளை தேடி, அவருக்கான கதைகளை உருவாக்கி, அவங்கள ஹீரோவாக்கி நடிக்க வச்சு இது பண்ணதுனால தான் படங்கள் எல்லாமே தோல்வி அடையக்கூடிய காரணம் தான். 3 ஹீரோக்கள் யார் யாருயா? 3 ஹீரோ. ஃபர்ஸ்ட்டு நம்ம கமலஹாசன், 2வது ரஜினி, 3வது விஜய். இந்த 3 பேருக்கு ஒரு கதை. இவங்ககிட்ட கால் ஷீட் முதலே வாங்கிடுவாங்க. கால் ஷீட் வாங்கிட்டு கதையை தேடி போகிறது. அதுக்கு நம்ம சொல்லிடுவாங்க 4 ஃபைட் வேணும், 3 லவ் சீன் வேணும், அதில் 2 சீன் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வேணும். இப்படிலாம் பேசி முடிச்சுட்டு தான் கதையை உருவாக்குறாங்க அவங்க. கதை எங்கே எடுக்கணும், நேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கதை எங்கே நிகழ்தோ அங்கே எடுக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. லவ் சீன் எடுக்கணுமா சிம்லாவுக்கு போயிடுவோம், ஃபைட் எடுக்கணுமா ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி தான் அவங்க சிந்திக்கிறாங்க.